பரிதாரத்தை பூசிக்கொள்ள கற்பகமரணியல் அற்புத விதவில் எளிமையாக வித்திருக்கும் எமதறிய பெரியவர்களுக்கும் தாயகத்தின் மானத்தை காக்க தற்கில குமரை போர்க்களிப்பு மனப்புரித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமையை சேர்த்த சிறுவர் சிறுமிகளுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகமன்றத்தின் சார்பாக முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் ஐயா ஆட்டமாக்க வந்தேன் நீங்க கொஞ்சம் நீங்க அமைதியாக உட்காருங்க நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் போறாதே சைலண்ட் 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 பேர் அன்புகட்ட பெரியார்களுக்கும் தர்மத்தில் சிறந்த தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகமன்றத்தின் சார்பாக முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் எங்கள் ஆரணி ரோஜா நாடகமன்றத்தின் உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் நாடக அமைப்பாளரும் ஆகிய டி ஆனந்தன் அவர்களாலும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகமன்றத்தின் ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆர் பிரகாஷ் ஐயா அவர்களாலும் மற்றும் பல ஊர் நாடக நடிகர்கள் ஒன்று சேர்த்து இன்று இரவு இம்மேடையிலே நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென சைலண்ட் ராஜா உட்கார் ராஜா பேசாது சைலண்ட் இன்று இரவு இம்மேடையிலே நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்ன கட்டவட்டியா தங்கவட்டையா அந்த காலம் ஐயா அந்த காலம் கட்டவண்டியா சுத்தவண்டியா அந்த காலம் அது அந்த காலம் அது அந்த காலம் அரே கம்பளி சுத்தா உட்காரா உட்காரு போடு பாய சைலண்ட் சைலண்ட் நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் போடாதே சைலண்ட் இன்று இரவு இம்மேடையிலே நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் சிக்கவாகர தேவி சிக்கவாகர தேவி
அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிகவும் தாமிரை கேட்டுக் கொள்கிறேன். சாயில பந்தவாசி மனமதுரை பந்தயத்தில் ஆடுதியா நண்டுகுதுரை பந்தவாசி மனமதுரை பந்தவாசி மனமதுரை பந்தயத்தில் ஆடுதியா நண்டுகுதுரை பந்தவாசி மனமதுரை பந்தவாசி மனமதுரை பந்தயத்தில் ஆடுதியா நண்டுகுதுரை பந்தவாசி மனமதுரை மனமதுரை உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க பள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா
சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அப்படி மறுத்தால் அவர்களை பிடிப்பேன், ஓடி அனுப்பி அந்த வானத்திலே சிதறி தெளிக்கும். அதனால் கரிய மேகங்கள் எல்லாம் சிவந்த மேகங்களாக காட்சியளிக்கும். அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தவள் இந்த மல்லிகாபுரி கோட்டை ஆளக்கூடிய மாத்தாண்ட சூரன் என்ற பெருமற்று வந்து வருகிறேன். பூச்சிக்கார வரீங்க அப்ப நீ ஏன்டா அவர் வாயில வைக்கிற? அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் அந்நேரத்துக்கு தூரி பைபாஸ்ல வந்தது உடிக்கறா தெரியா? நான் மொக்காச்சல எடுத்துனல. நான் சொல்ல மொக்காச்சலம். மொக்காச்சலமா? டேய் மொக்காச்சலம்டா. அதுதான் மொக்காச்சல எடுத்துனல. அப்பதான் டெலிவரி ஆச்சு. ஏய் மொக்கே. மொக்கேட்ட பேசாதே. அப்ப இவரு யாரா உனக்கு? பெரிய பையன். அவர் மொக்க எதிரில போறாரு மொக்க. அதனால தான் தேவடியா பையன்றியா? சாம்பார்ரா ஜிலேபி வாயே. அவன் சொல்லிக்கிறக்க. அவன் புள்ள. ஆமா. இவரு பண்ணது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கா? மகாதேவன் பார்த்தா நம்ம. அதெல்லாம் விலகுவாங்களா? கம்முன்னு தான் உட்காருங்களா? பெரியவர்கள் சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கான். அது சொல்ல வச்சிட்டேன். சொல்ல. ஏய் சொன்னா அவன் மயிறு புடுங்கயா. யார் மயிறு? எனக்கு முன்பதாக என்னுடைய அவையில வந்து இது என்ன இடம்? எந்த இடம்? என்னடா இடம்? பொதுவான இடம். பொதுவான இடம் எனக்கு தெரியும். பொதுவான இடத்தை தெரிஞ்சு யாரா கேக்குற? நான் நிக்கிற இடம் என்னடா இடம்? நாடக மேடை. தெரியாதா? அதுக்கு அடிக்கிறாயா சி. நாடக மேடை எனக்கு தெரியாதா? யாரு என்னங்க? நான் யாரு? யாரு? இன்னாட்டு மன்னர். இன்னாட்டு என்ன நாடை? ஓ பாதாள கோட்டை. மல்லிகாபுரி கோட்டை. மல்லிகாபுரி கோட்டை. இல்லப்பா இல்லப்பா. மல்லிகாபுரி கோட்டை. அவன் என்ன சொல்லிக்கிறான்? அவன் சொன்னா என்ன தேடி ஆமா அவர் அதான் செய்யறாரா? ஏன் அந்த ஒரு வார்த்தை சொல்லிடமா? ஒரு எழுத்து ஏன்டா மாறிக்கிற? சும்மா வச்சுன்னு உங்க அம்மா லூசு பால நானு பலர் பலர் விசுறு. ஏய் உர்றா நம்ம பையன்டா உர்றா. யார் யார்? அவன் நம்ம பையன். யார் பையன்? ஏங்க அவன் நம்ம பையன் உடுங்க. ஓ அப்படியே. அட என்ன மச்சானுக்கு வர மாதிரி வந்து பாவா. யாரு நான் யாரு? நமக்கு தகவல் தெரியாதுங்க. தெரியாதா? கிடுகிடா. இதா கனெக்ஷன் வந்தா. கிடுகிடா. சொடு சொடு. சாமான மாத்தி வை. அவரே முன்னாடியே நீ பின்னாடியே. ஒரே சாமான வச்சிரா துருபிச்சு போடும். அதனால சாமான டேய் இது பெரிய பெரிய அவை. பெரிய சபைங்க. மல்லிகாபுரி கோட்டை. அடக்க இருக்கணுங்க. அடக்க இருக்கணும். அடக்கம் அவரே வைக்கு வரகாத்துகள் அன்றாரி கேக்க. கீதிரி அம்மா கீதிரி. வந்து கீதிரி அம்மா. சிரிக்காத சூத்து வாயில பத்தினே இருக்கு. கார கொஞ்சமா சாப்பிடணும்பா. ஓடுறாங்களே என்னடா பா சொல்ற? கொண்டான்ற. கொண்டானா? கடைசில காரத்துல வேதனை பண்ற. நான் கொண்டான்ற நீ வாரி பின்னால கிராஸ் வந்துறே. ஏண்டா? ஓ மல்லிகாபுரி கோட்டை என்றால் இது பெரிய சபை. ஆமாங்க. இந்த சபையில் சான்றோர்கள் கற்றறிந்த பெரியோர்கள் ஆமா அவையில இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு ஆமா மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆமாங்க. யாருக்கு? பெரியோர்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறார்களே அந்த பெரியோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். எல்லாருமே மரியாதை கொடுக்கணும். அப்படியா? ஆமாண்டா. அது ஆமாண்டாவா? உன்ன சொல்லுங்க. ஆமா ஏன்னு. ஓ ஆமாய்யா. டேய் விடுங்கடா. யாருடா? கம்முனிரா டேய் கம்முனிரா. டேய்
ஏய், எனக்கு முழுவதாக ஆ, அவைக்கு வந்த காவல் இருக்க வேண்டியவை. ஆமா. நான் வந்து கூப்பிட்ட பிறகு வந்திருக்கேன், என்ன பண்றேன்? என்ன ஒண்ணு மச்சல மதிக்கலையா? இல்லப்பா. என்ன அம்போங்க போய் தானே? இல்ல. என்ன வந்தவன மாறியா இருக்கீங்க? ஏங்க நான் பெரிய விவசாயிங்க. விவசாயியா? ஆமா. இல்லப்பா சொல்றேன். என் மேல கைய வச்சு நான் டெல்லியில மறியல் பண்ணுவோம். பெரிய போராட்டமே நடக்கும். இனிமே சொல்ல மாட்டேன். பின்னா சொல்லுப்பா. பெரிய விவசாயிங்க நானே. சரி. நேத்து புது மழை பெஞ்சது இல்லையா? ஆமா. எனக்கு இருந்து ஒரு காக்காடி நிலையா. காக்காடினால எனக்கு தெரியும். ஆமா, அதை ஓட்டி என்ன விறகால் விறக்கலாமே ஓஹோ. அப்படின்ட்டு நேரா கிளம்பிட்டேங்க. சரி. கிளம்பும்போது வீட்டுல இருந்து 2 மாட்டை கையில பிடிச்சிக்கிறேன். 2 மாடி 2 மாட்டை இந்த கையில பிடிச்சிக்கிறேன். இந்த கையில பிடிச்சிட்டேன். கலப்பியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிறேன். தோல் மேல ஆனா வச்சுக்கிறேன். ஏறு ஓட்டி முடிச்சா மாட்டுக்கு பசிக்குமே. அடடே கலப்பியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிறேன். 2 மாட்டை கையில கையில பிடிச்சிக்கிறேன். கலப்பியை தூக்கி தோல் மேல வச்சுக்கினு. தோல் மேல வச்சுக்கிறேன். ஏய், ஆனா ஏறு ஓட்டி முடிச்சா மாட்டுக்கு பசிக்குமே கண்டிப்பா அப்படின்னு வெக்கி கட்டு கொஞ்சம் கட்டி தலை மேல வச்சுக்கிறேன். தலை மேல வச்சுக்கிறேன். ஆனா ஏறு ஓட்டி முடிச்சா நமக்கு பசிக்குமா? அந்நேரத்துக்கு நம்ம என்ன பண்றது? அதானே. அப்படின்னு பண்ணு ரொட்டி எடுத்து வயித்துல கட்டிக்கிறேன். வயித்துல கட்டிக்கிறேன். கட்டிக்கு நேரா கைடிக்கு போனங்க. கைடிக்கு போற போறீங்க. வழியில பார்த்தா எங்க அத்தை பொண்ணு எதுக்கு வந்துட்டா. உங்க அத்தை பொண்ணு ஆ. அங்க வந்தாளா? ஆமா ஆமா. ஆ, ஆ, ஆ. என்ன இல்ல உங்க அத்தை பொண்ணு வந்தாளான்னு கேட்டேன். அம்மா தாலியா இருக்க எங்க அத்தை பொண்ணு தானே வந்தா. இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன்? என்னத்துக்கு ஏண்டா ஒரு பொண்ணுனாக்கா ஒரு சந்தோஷம் தான். உனக்கே சந்தோஷம் வரும்போது எனக்கு வராதா? கண்டிப்பா வரும். அத்தை பொண்ணாச்சே. ஆனா கொஞ்ச நேரம் கடலை போடுமே. என்ன கடலை? கொஞ்ச நேரம் பேசலாங்க. அதுவே பேச்சுவார்த்தை முடிக்கலாமே. அத்தை பொண்ணு கொஞ்ச நேரம் சிலிமிச்சுமா பேசலாமே. அப்படி நின்னு பேசிக்கிட்டே தையா. திடீர்னு ஒரு 4 தூரம் போட்டுருமா. தூர போட்டுச்சு. இது தெரிஞ்சு எங்க அத்தை பொண்ணு கொடை எடுத்துட்டு வந்துக்கிறா பாருது. கொடை, கொடை. அடடா, தூரம் வந்து எனக்கு கொடையை விரிச்சா பாரு. 2 மாடு இந்த பக்கம் பிடிக்கணும் ஒரு அடடா, ரமேஷே, ஓ உன்னுடைய அத்தை மகள் கொடையை விரித்த உடனே அந்த கொடையை பார்த்ததான் கருப்புன்னா மாடுகளுக்கு ஆகாது. ஆமாங்க. அதனால அந்த 2 எருதுகளும் ஓடி போச்சு. கருப்பு கொடையை பார்த்தது 2 மாடு இந்த பக்கம் பிடிக்கணும் ஓடி ஓடி போயிடுச்சு. எங்க அத்தை பொண்ணு கொடையை பிடிச்சதால ஆமா. காத்தடிச்சது தாங்க முடியல. கொடையை பிடிக்கணும் ஓடி போச்சு. கொடைய போயிடுச்சு. ஐயோ மாடு ஓடி போச்சா. திரும்பணும் பாரு. திரும்பனே. தோல் மேல வச்சு இந்த கலப்பை கீழே விழுந்து போச்சு. ஐயா அடடா, கலப்பை கீழே விழுந்து போச்சா. கலப்பை கீழே விழுந்து போச்சா. கலப்பை எடுக்கலான்னு இன்னும் கொஞ்சம் கீழே குஞ்சினே. கீழே குனிஞ்சு. தலை மேல வச்சு இந்த வெக்க கட்டு கீழே விழுந்து போச்சு. வெக்க கட்டு கீழே விழுந்து போச்சு. வெக்க கட்டு கீழே விழுந்து போச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் குஞ்சினே. வயித்துல கட்டி வச்சிருந்து பாரு பண்ணு ரொட்டி. ஆமா. அதுவும் கீழே விழுந்து போச்சு. அடடா, அந்த ஒரு இடத்துல ஒரு ஆளு என்ன வேலை செய்வையா? அதானே, அதானே. நான் எத்தனை வேலை செய்வேன். என்ன வேலை? ஒரு மனுஷன் என்னதான் பாடுபட முடியுங்க? அதானே. என்ன வேலைப்பா செய்த? எங்க அத்தை பொண்ண கொடைய பாப்பனா. என்னங்க என்ன சொல்றேன்? எங்க அத்தை பொண்ணு கொடைய பாப்பனா. அத்தை பொண்ணு கொடையை பாப்பனான்னு சொல்லு. அதாங்க அத்தை பொண்ணு கொடை பிடிக்க முடிச்சா. அத்தை சொல்லு. அத கொடைய பாப்பனா. கீழே அப்படி விழுந்தீங்க. நாங்க கைவாட்டம் தவறா. கையென்னடா அப்படி உழுந்த? அதாங்க கொடைய பாப்பனா. கொடைய பாப்பனா. ஆனா நான் மாட்டை தான் பாப்பனா. என்னத்த மாட்டது? மாடு பிடிக்கணும் ஓடி போச்சாங்க. ஓ, மாடு ஓடி போச்சு அத பாப்பனா. 2 மாடு ஓடி போச்சா. அப்படி சொல்ல அந்த மாட்டை பாப்பனா. நான் மாட்டை பாப்பனா என்ன அர்த்தம்? இல்லங்க மாடு ஓடி போச்சா அத பாப்பனா. சொல்லு. ஆனா நான் கலப்பை தான் பாப்பனா. தோல் மேல இந்த கலப்பு கீழ் விழுந்து போச்சையா. அங்க சொல்றா. அத கலப்பை பாப்பனா. நீ வாயில கரெக்டா சொல்லிக்கிறேன். போராட்டம். கையன் அங்க கலாருது. இல்லங்க கலப்பு கீழ் விழுந்து போச்சே. அந்த கலப்பைய பாப்பனா. அப்படி காமியே. ஆடா நான் நீங்க எல்லாம். ஆடா நான் வெக்க தான் பாப்பனா. எங்க வைக்கத்துல ஆளாது. வைக்க வைக்க. சரியான பூனை காய்ச்சல் நீ. வைக்க. தலைமையில இந்த வெக்க கட்டி கீழ் விழுந்து போச்சா இல்லையா? அத வெக்க பாப்பனா. ஓ, அந்த வைக்கவோ பாப்பனா. ஆடா நான் பண்ணதான் பாப்பனா. என்னப்பா பண்ண போற? என்ன பண்ண போற? ஆடா பண்ணு ரொட்டி கீழ் விழுந்து போச்சா அத பண்ண பாப்பனா. பண்ண பாப்பனா. ஒரு ஆளு இவ்வளவு வேலை செய்து வர சாதாரணமா கேக்குற ஏடா இவ்வளவு நேரா? மச்ச மச்சவயா. அது என்ன ஐயா லூசுன்னு சொல்லு. நான் ஓவரா பேசுறேன். என்ன யார் லூசு? அவன் சொன்னானா? அவன் சொல்றான் எப்படி போய் பேசுறான்? அவன் சொன்னானா? அவன் பேசுறது எப்படி பேசுறான்? ஏண்டா அதுக்கு பேசுறான். இப்பேற்பட்ட சபையில அவரை போய் லூசுன்றியா? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அவரு இன்னும் அரை மெண்டல் மாதிரி நீனோ சொல்லிக்கிறீன்னா கம்முனு மாட்டீங்க. கம்முனுடா. பட்டிமன்றம் ஒண்ணு நடத்துங்க. ஊரு நாட்டாம்காரி இல்ல மயில மத்தவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுங்க நடுவுரா. மாடா பயல்களை கொடுங்க ஐயா. உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமாங்க.